ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மாவு பணியாரம் பண்ண போகிறாங்க. கார பணியாரம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராகி மாவில் பணியாரம் பண்ணீங்கன்னா நேற்று அரைச்சி வச்சுட்டேன். மாவு இது ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு ராகி, அரை கப்பு உளுந்துங்க போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா பணியாரத்துக்கு இல்லை இட்லியும் அவிக்கலாம், தோசை சுடலாம், பணியாரம் சுடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்வீட் பணியாரம் கூட சுடலாம். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ராகி ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. ராகி இட்லிக்கு போடும்போது ஒவ்வொரு டம்ளர் அரிசியோட சேர்த்து போட்டு அரைச்சி சாப்பிடுங்க. ரொம்ப ராகி எடுக்கக்கூடாது. ரொம்ப ராகி டெய்லி சாப்பிட்டாலும் சூடு, மூளை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்திடுங்க. அதனால் ரொம்ப ராகி எடுக்காதீங்க. தோசைக்கு போடும்போது ஒரு டம்ளர் போடுங்க. அது ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. சாமை, சோளம், கம்பு, அப்புறமா ராகி, அரிசி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சி வச்சு தோசை, இட்லி அவங்க ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நம்ம ராகி போட்டிருக்கானே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸு ரெசிபி எல்லாமே கிடக்கு, பாருங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ராகி மாவு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு பணியாரம் கேரட்டு போட்டு பண்ண போகிறாங்க. கேரட்டு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் எதுனாலும் போட்டுக்கிடலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். முட்டைக்கோசு எல்லாமே போடலாம். கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இதை நம்ம துருவி போடணுங்க. வெங்காயமும் சின்னதாட்டு கட் பண்ணிக்கிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி மாவு பணியாரம். இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி கூழு கிண்டலாம், அதுவும் நல்லாயிருக்கும். களி கிண்டலாம், புட்டை வைக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ராகி மாவு. சின்ன குழந்தைகளுக்குலாம் ராகி மாவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்காதீங்க. தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா பாத்ரூம் போகாதுங்க குழந்தைகளுக்கு. சூட்னால எரிக்கிறோம். நமக்கு எதுனால அப்படி இருக்குன்னு தெரியாது. சில பேர் பாட்டில் பால் கொடுக்குறவங்க ராகி கூட காய்ச்சி காய்ச்சி கொடுப்பாங்க. உடைய ஒன்று ஒன்றா கொடுங்க. ஒரு நாள் ஆப்பிளை வச்சு கொடுங்க, ஒரு நாள் நம்ம சத்து மாவு கிண்டி கொடுக்கலாம், ஒரு நாள் பருப்பு சாதம் பண்ணி கொடுக்கலாம். ஆப்பிளை வச்சு கொடுக்கும்போது இட்லி குக்கரில் வைக்கும்போது ஒரு கிண்ணத்தில் வச்சு வைங்க. அதில் தண்ணியெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சும்மா தட்டில் வச்சு வச்சிங்கன்னா அதில் உள்ள சாறு புறம் கீழே இறங்கிருங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சு அவிச்சு அதை நம்ம அப்படியே அந்த சாரை விட்டு அரைச்சி கொடுக்கணும். சாரை புறம் துறை ஊற்றிட்டு சக்கையை போட்டு அரைச்சி கொடுக்காதீங்க. கேரட் அரைச்சி அவிச்சு கொடுக்கலாம். கேரட்லாம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும். 6-7 மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே கேரட்டு கொடுத்தேன்னா அதுவும் வயிறு வலிக்குங்க. கேரட்டு ஜூஸ் கொடுக்கலாம். நான் அரைச்சி கொடுத்தீங்கன்னா வயிறு வலிக்கும். பெரிய ஆட்களுக்கே அரைச்சி குடிச்சாச்சுன்னா சிலவங்களுக்கு பிடிக்காதுங்க, வயிறு வலிக்கும். சாறு எடுத்து குடிச்சாச்சுன்னா ஒன்றும் செய்யாது. அப்படியே நம்ம அரைச்சி குடித்தோம்னா வயிறு வலிக்கும். வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு தான் பண்ண போகிறேன், 2 பேருக்கு தகுந்தபடி. அதனால் குறைய எடுத்துருக்கேன். இல்லைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கேரட்டை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம முழுசாட்டு போடுறதோட வதக்கி நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு முள்ளங்கி சட்னி தான் வைக்க போகிறேன். கேரட் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பொடிசாக துருவணுங்க. கேரட்டும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பச்சை மிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்துருக்காங்க சட்னிக்கு. இதை நறுக்கி எடுத்துக்கலாம். தோலை சீவிக்கிடணும். நல்லா கழுவிட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும், சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா துருவி வதக்கி மசாலாலாம் போட்டு நம்ம
சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி வந்து சாம்பார் வைக்கணும்னா நீங்கள் முள்ளங்கி வாடை அடிக்கணுன்ட்டு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. முள்ளங்கி ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அந்த வாடைக்காண்டி யாருமே சாம்பார் ஜாஸ்தி வைக்க மாட்டாங்க. நான் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா தேங்காய் எண்ணெயில் வதக்கி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பாரில் கொட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முள்ளங்கி சாம்பார். நான் அடிக்கடி வைப்பேன். முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துங்க. அதனால் முள்ளங்கி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு முள்ளங்கிக்கு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வதக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. முள்ளங்கி சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணியாரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சட்னி வைக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு வந்து கழுவி எடுத்துகிட்டு வரேன். வெங்காயம் கட் பண்ணிடலாம். சும்மா நீட்டமாக கட் பண்ணி வைக்கலாங்க. கட் பண்ணியாச்சு. பூண்டு 5 பல்லு பூண்டு போட்டுக்கிடணும் சட்னிக்கு. எல்லாத்தையும் உரிச்சாச்சுங்க. வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முள்ளங்கி சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் வதக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கி அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட வரமிளகாவும் போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டே வரமிளகா போட்டோன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால வெங்காயம் போடும்போது கூட போடுங்க. நல்ல எண்ணெயிலே வதங்கிடும். நல்லா வதங்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம். முள்ளங்கி வதக்கணுன்னா கொஞ்சம் பச்சை வாடை போயிருங்க உங்களுக்கு. தேங்காய் வேணா கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தேங்காய் போடுதேன். இது கொஞ்சம் வதக்கட்டும். பூண்டும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சட்னி போடக்கூடிய உப்பை நம்ம எப்பவுமே ஆட் பண்ணிக்கிடுதோம். சட்னிக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. உப்பு ஆட் பண்ணாங்கன்னா அதிலே வதங்கிடும் உங்களுக்கு. தேங்காவும் ஆட் பண்ணியாச்சுங்க. இது கூட நீங்கள் மல்லித்தழை, புதினா தழை எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பணியாரத்துக்குனால நான் அதை ஆட் பண்ணலை. தோசை இட்லிக்கு பண்ணும்போது நீங்கள் புதினா தழை, மல்லித்தழை ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இறக்கிடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணுங்க. பணியாரத்துக்கு வந்து நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் வதக்காமலும் போட்டு பண்ணலாம். பச்சையாட்டு வதக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போடணும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்புங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடணுங்க. ஜீரகம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை 3 நல்லா வதங்கட்டும். இதில் வந்து தேங்காவும் நீங்கள் பல்லாக கட் பண்ணி போடலாம், சின்ன சின்ன பல்லாட்டு. தேங்காவும் சின்ன சின்ன துண்டாட்டு நீங்கள் கட் பண்ணி போடலாங்க. நல்லா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டை ஆட் பண்ணிடலாம். கேரட் ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போகிறோம். நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தந்தோடி மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோங்க. இப்போ மல்லித்தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை எவ்வளோ நாளும் போட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது பணியார மாவில் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட முள்ளங்கி, சுரைக்காய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதங்கியிருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கோரி ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை வதக்கி நம்ம அரைச்சிட்டு அப்புறமா பணியார குழியில் ஊற்றலாம். சட்னிக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு, நம்ம அரைச்சிக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்ம வதக்கின சட்டியை கழுவி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். நல்லா அரைச்சாச்சுங்க. சட்னி வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். தாளசத்துக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கடுகு, இதுலேயும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டால் போகிறோம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகா 2 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும். தாளசத்தில் ஊற்றிடலாம். தாளசத்தில் ஊற்றி வச்சுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. பணியார குழியும் அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ பணியார கல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். மாவு ஒவ்வொரு குழிலையும் நம்ம ஒவ்வொரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி ஆட் பண்ணிடணும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட ஊற்றலாம். நடுசில் இருக்க குழியில் வந்து லாஸ்ட்டில் ஊற்றணுங்க. நடுசில் இருக்க குழி வந்து சீக்கிரமாட்டு வெந்துடும், ஏன்னா தீ வந்து அதில் தான் படும், ஓரத்தில் வந்து ஜாஸ்தி படாது. அதனால் நடுசில் இருக்க குழியில் வந்து லாஸ்ட்டில் ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பணியாரம் வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்து சட்னி ஆட் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு சட்னியே ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. சுட சுட பணியாரமும் முள்ளங்கி சட்னியும் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.